இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா ஐ ரோபோட். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா ஐசக் அசிமோவ். அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். ஆத்தருடைய லைஃப் பீரியட் January 2nd 1922 April 6th 1992. அண்ட் நம்மளுடைய ஆத்தர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் ப்ரொஃபஸர். எங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா போஸ்டன் யூனிவர்சிட்டி ஒரு பயோகெமிஸ்டாக அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ளாடி வந்து 10 ஸ்டோரிஸ் வந்து இருக்குன்னு ஒரு புக்கில் வந்து 10 ஸ்டோரிஸை வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 10 ஸ்டோரிஸுடைய டைட்டில் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ராபி, ரவுண்ட் அபவுட், ரீசன், கேஷ் தட் ராபிட், லயர், லிட்டில் லாஸ்ட் ராபிட், எஸ்கேப், எவிடன்ஸ், த எவிடன்ஸ், கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த 10 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து நம்ம உள்ளாடி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து எதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் மேகசின் சூப்பர் சயின்ஸ் ஸ்டோரியாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஸ்ட்ரான் சயின்ஸ் ஃபிக்ஷன் பிட்வீன் 1940 and 1950. அண்ட் இதை வந்து ஒரு சிங்கிள் புக்காக தான் என்ன செஞ்சுருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேரக்டர் வந்து டாக்டர் சூசன் கால்வின். ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு ஃபேமஸ் ரோபோட் சைக்காலஜிஸ்ட். மித்த கேரக்டர் எல்லாமே நம்ம இந்த ஸ்டோரியில் வரும்போது ஸ்டோரியில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா கேரக்டர்ஸையும் கொடுத்தா கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அந்தந்த ஸ்டோரிஸில் வரும்போது அந்தந்த கேரக்டர்ஸை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நரேட்டர் வந்து அன்னேம் நரேட்டர் தான். நரேட்டர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். டாக்டர் சூசன் கால்வின் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டுன்னு பார்த்தோம். அவங்க வந்து ஒர்க்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற டைமில் தான் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டைட்டிலில் கொடுத்துருந்தது மாதிரி ஐ ரோபோட். ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து ரோபோட்டை பற்றி வந்து சொல்லுறது மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோரியிலையுமே வந்து ஒவ்வொரு நியூ ரோபோட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியுடைய டைட்டில் ரோபி. அண்ட் இதில் வந்து ஒரு கேர்ள் அந்த கேர்ளுடைய நேம் க்ளோரியா வெஸ்டன். அந்த க்ளோரியா வந்து என்ன செய்கிறா அப்படின்னா இந்த ரோபி வந்து ரோபோட். இந்த ரோபோட் கூட வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறா. அந்த ரோபோட் வந்து பார்க்குறதுக்கு டால் மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி அது வந்து என்னது, ஒரு ரோபோட். அந்த கேர்ள் வந்து என்ன செய்கிறா அப்படின்னா ரோபோட் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவளுடைய மதருடைய நேம் என்ன அப்படின்னா மிஸ் கிரேஸ் வெஸ்டன். ஸோ அவங்களுக்கு வந்து இது என்னது பிடிக்கல. அவங்களுடைய டாட்டர் வந்து ரோபோட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பிடிக்கல. ஸோ மதர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிஷின் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, ரோபோட் வந்து ஒரு மிஷின், ஸோ அது வந்து டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஃபாதருடைய நேம் வந்து ஜார்ஜ் வெஸ்டன். மதர் வந்து என்ன சொல்லுறாங்க அப்படின்னா இந்த ரோபோட்டை வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அதனால் அதை வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து அனுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு. பட் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை, அந்த எப்போவுமே அவங்களுடைய டாட்டர் அந்த க்ளோரியா என்ன செய்கிறா அந்த ரோபோட் கூட தான் இருக்கிறா, அது வந்து அவளுக்கு சேஃப் கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து ஃபேக்ட்ரிக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் வந்து ரோபோட்டை வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ரோபோட் வந்து ஃபேக்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் க்ளோரியா வந்து நார்மலாகவே இல்லை, அவள் வந்து ரொம்ப சேடாக வந்து ஃபீல் பண்ணுறா. நெக்ஸ்ட்டு ஓகே இல்லை ரொம்ப சேடாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவளை வந்து நியூயார்க் ட்ரிப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து மியூசியம் எல்லாம் போய் வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ மியூசியமில் வந்து ஒரு ரோபோட் வந்து இருக்கிறத பார்க்குறாங்க. அதுவுமே வந்து ஒரு டாக்கிங் ரோபோட் தான் அங்கே வந்து பார்க்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து அவளை நியூயார்க் மியூசியம் வந்து கூட்டிகிட்டு போனதுக்கு அவளுடைய மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. பட் அங்கேயுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரோபோட்டை தான் வந்து பார்க்குறாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு டிராக்டர் வந்து க்ளோரியாவை வந்து அட்டாக் பண்ண வருது. ஸோ தெரியாமல் இடிக்க வருது. ஸோ அந்த டைமை வந்து க்ளோரியாவை ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா இந்த ரோபோட் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகுறாங்க, ரொம்ப வந்து ஹாப்பியாகிறாங்க. அப்பா அம்மாலாம் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஸோ ரோபோட்னால தானே க்ளோரியா வந்து காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி ரோபோட் என்ன செய்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சூசன் கால்வின் தான் என்ன செய்கிறாங்க இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து ஜேர்னலிஸ்ட் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜேர்னலுடைய நேம் வந்து என்ன அப்படின்னு தெரியல. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் டாக்டர் சூசன் கால்வின் வந்து ஒரு ரோபோட் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்க லைஃப்பில் அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இனி செகண்ட் ஸ்டோரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஸ்டோரி வந்து எப்போ வந்து நடக்குது அப்படின்னா 2015 வந்து நடக்கிறது மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 இன்ஜினியர்ஸ் வந்து வராங்க, ஜார்ஜ் போவல் அண்ட் மைக். இவங்க 2 பேருமே வந்து இன்ஜினியர்ஸ். அண்ட் அவங்க வந்து மெர்க்குரி மைண்ட் பேஸ்டு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இதில் இருக்கிற ரோபோட்டுடைய நேம் என்ன அப்படின்னா ஸ்பீடி ரோபோட். இந்த ரோபோட்டுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு பூலில் இருந்து சீலியமை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் அதோடைய ஒர்க். அந்த ரோபோட் வந்து மினரல் வாட்டரில் இருந்து அது வந்து செப்பரேட் பண்ணுறக்கூடியது மாதிரி உள்ள ஆக்டிவிட்டி தான் இந்த ரோபோட்டுக்கு இருக்குது. அண்ட் இந்த ரோபோட்டை வந்து பார்த்துக்கிறது யார் அப்படின்னா கிரே போவல் அண்ட் மைக்கே இவங்க 2 பேருமே இது என்ன செய்கிறாங்க, இது ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த ரோபோட்டுக்கு வந்து 3 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ரோபோட் வந்து ஹியூமனை என்ன செய்யக்கூடாது, ஹார்ம் பண்ணக்கூடாது. செகண்ட் ரூல் வந்து ரோபோட் வந்து ஹியூமனுக்கு வந்து ஒபே பண்ணணும். தேர்ட் ரூல் வந்து ரோபோட் வந்து ஹியூமனையும் அதோடைய சரௌண்டிங்ஸையும் வந்து ஹெல்ப் பண்ணணும், அதையுமே வந்து ஹெல்ப் பண்ணணும். இப்படி வந்து 3 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா லாவாலேருந்து சீலியமை வந்து எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரோபோட் வந்து ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலை, ரோபோட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரோபோட் வந்து அதுவாகவே வந்து பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னுமே வந்து சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஸோ அது வந்து தானே பேசிக்கிறதுனால அதுக்கு வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ரோபோட் வந்து ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் ரூலையும் வந்து மிக்ஸ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்ன செய்யலை, ஹியூமன் சொல்கிறத வந்து கேட்கவும் இல்லை, ஹியூமனை வந்து என்ன செய்யுது, ஹார்ம் பண்ணுது. நம்ம போன ஸ்டோரியில் பார்த்தோம் 3 ரூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஹியூமன் பீயிங்ஸை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது, செகண்ட் ரூல் வந்து ஹியூமனை வந்து ஒபே பண்ணணும். ஸோ இந்த ரோபோட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா 2யுமே வந்து மிக்ஸ் பண்ணுது. ஸோ ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. பட் அந்த ரோபோட் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணலைனாலும் அது ரூல்ஸை வந்து மிஸ்மேட்ச் பண்ணாலும் அது வந்து ப்ராப்பர் ஒர்க் ஆகலை, தானே பேசுது அப்படின்னு சொன்னாலுமே வந்து ஜார்ஜ் போவலுக்கு ஒரு ப்ராப்ளம் வர டைமில் அது என்ன செய்யுது, அந்த ரோபோட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து இந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டோரி, இதோடைய டைட்டில் வந்து ரீசன். இதில் வந்து வர ரோபோட்டுடைய நேம் வந்து QT1 இல்லைனா வந்து QT. ஸோ QT நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாலே போதும். இந்த ரோபோட் வந்து என்ன திங்க் பண்ணுது அப்படின்னா இந்த ரோபோட்டை வந்து ஹியூமன் வந்து கிரியேட் பண்ணலை, ஒரு எனர்ஜினால தான் வந்து இந்த ரோபோட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரோபோட் தான் என்னது மாஸ்டர். ஸோ நான் வந்து ஒரு எனர்ஜினாலே தானே கிரியேட் பண்ணியிருக்கேன், அப்போ நான் தான் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸுடைய மாஸ்டர் அப்படின்னு வந்து ஒரு தாட் வந்து இந்த ரோபோட்டுக்கு வந்து இருக்குது. இந்த ரோபோட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா போவல்லையும் மைக்கையும் வந்து பார்க்குது. இவங்க 2 பேருமே வந்து ஆஃபீஸ் ரூமுக்குள்ளாடி இருக்கிறாங்க. ஸோ இந்த ரோபோட் வந்து ஆஃபீஸ் ரூமுக்குள்ளாடி இந்த 2 பர்சன்ஸையுமே வந்து பார்க்குது. ஸோ அவங்க 2 பேருமே ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு எனர்ஜி, சோலார்லேருந்து ஒரு எனர்ஜி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இதை திங்க் பண்ணி இவங்க வந்து ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் எப்படி அதை வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னுமே வந்து எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ரோபோட் QT ரோபோட் என்ன செய்யுது, அந்த எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டோரி, இதோடைய டைட்டில் வந்து என்னென்னா கேஷ் தட் ராபிட். ஸோ இதில் வந்து ஒரு நியூ ரோபோட் வருது, ஒரு மல்டிபிள் ரோபோட். அதோடைய நேம் வந்து தேவ். இந்த தேவ் ரோபோட்டுக்கு வந்து 6 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இப்போ அங்கே வந்து ஒரு மைனிங் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரோபோட்டுமே வந்து ஒரு மைனிங் ரோபோட் தான். மைனிங் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கிற டைமில் வந்து அவங்க 2 பேர் எல்லா ஸ்டோரியிலையுமே வந்து போவலும் மைக்கும் வந்து வருவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ரொம்ப சஃபர் ஆகுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க 2 பேரையும் ஹெல்ப் பண்ணது யார், இந்த தேவ். நெக்ஸ்ட் ஸ்டோரியுடைய டைட்டில் லயர். ஸோ இந்த லயர் டைட்டிலில் வந்து ஒரு நியூ ரோபோட் வருது. அந்த ரோபோட் வந்து ஒரு மைண்ட் ரீடிங் ரோபோட். அந்த ரோபோட்டுடைய நேம் வந்து ஹெர்பி. இதில் வந்து எதை பற்றி இந்த ரோபோட் வந்து சொல்லுது அப்படின்னா இதில் வந்து ரோபோட் வந்து பேசிக்கிறது மாதிரி தான் இருக்கும், மைண்ட் ரீடிங் ரோபோட்லேயே. ஸோ யார் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அது வந்து மேட்ச் பண்ணுறது மாதிரி வந்து ஒரு ஸ்டோரியை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேல்வின், இது வந்து யாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டரில் பார்த்தோம் இல்லையா, டாக்டர், ரோபோட்டுடைய சைக்காலஜிஸ்ட், அவங்க தான் இவங்க. அண்ட் இந்த ரோபோட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கேல்வின் வந்து மில்டன் ஆஷை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மில்டன் ஆஷ் வந்து ஒரு எம்ப்ளாயி, US ரோபோட்டுடைய எம்ப்ளாயி. டாக்டர் கேல்வினுக்குமே வந்து மில்டன் ஆஷ் மேலே வந்து லைட்டாக ஒரு லவ் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ரோபோட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மில்டன் ஆஷ்மே வந்து கேல்வினை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த கேல்வின் கேட்டதுமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 2 பர்சன், பீட்டர் அண்ட் ஆல்ஃப்ரெட்.
ஆல்ஃப்ரெட் வந்து யாருன்னா இந்த ரோபோட்டுடைய டைரக்டர். அண்ட் ஆல்ஃப்ரெட்டுக்கும் பீட்டருக்கும் வந்து செட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஆல்ஃப்ரெட் வந்து ரிட்டையர்ட் ஆகுனதுக்கு அப்புறமா இந்த பொசிஷனில் வந்து வரப்போகிறது யார்? பீட்டர். ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு லிட்டில் பிட் கிளாஷ் வந்து இருக்கும். இந்த ரோபோட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிச்சு, டாக்டர் கால்வினுக்கும் மில்டனை பிடிக்கும், மில்டனுக்கும் டாக்டர் கால்வினை பிடிக்கும்னு சொல்லிச்சு இல்லையா. ஸோ அதனால் இப்போ டாக்டர் கால்வின் என்ன செய்கிறாங்க, மில்டன் கிட்ட வந்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் மில்டன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து ட்ரூ கிடையாது, நான் வந்து வேற ஒரு கேர்ளை வந்து லவ் பண்ணுறேன், எனக்கு வந்து சீக்கிரமாக அவள் கூட வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஸோ இதை வந்து கேட்டதும் டாக்டர் கால்வினுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைமில் தான் இவங்களுக்கு வந்து தெரியுது இது வந்து மைண்ட் ரீடிங் ரோபோட் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து மைண்டை வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பொய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு வந்து டாக்டர் கால்வின் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க வந்து என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரோபோட்டுக்கு வந்து 3 ரூல்ஸ் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னது, ஹியூமனை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ரோபோட் வந்து என்ன செஞ்சிச்சு, ஹார்ம் பண்ணுச்சு. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, இந்த ரோபோட் வந்து ஃபர்ஸ்ட் லா வந்து ஒபே பண்ணலை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டோரியுடைய டைட்டில் வந்து லிட்டில் லாஸ்ட் ரோபோட். ஸோ இந்த ரோபோட்டுடைய நேம் வந்து என்னென்னா நெஸ்டன் ரோபோட். ஸோ கால்வின் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ரோபோட்டை வந்து ஹைப்பர் பேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் இந்த ரோபோட்கிட்ட நம்ம என்ன ஒர்க் செய்கிறோமோ சொல்லுறோமோ அந்த ஒர்க்கை வந்து இந்த ரோபோட் வந்து செஞ்சிடும். ஒரு இன்ஜினியர் வந்து இருக்கிறாரு. ஸோ அந்த இன்ஜினியர் வந்து இந்த ரோபோட்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குவான் லாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு கோவத்தில் அவர் வந்து குவான் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ரோபோட் வந்து மிஸ்ஸிங் ஆகுது. அண்ட் அவங்க வந்து தேடி தேடி பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியலை. ஒரு டார்க் ரூமில் 62 ரோபோட் வந்து இருக்குது. ஸோ ஒரு எல்லா ரோபோட்டுமே வந்து சேமாலையாக இருக்கும். ஸோ எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருந்த டைம் தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது, இந்த ரோபோட்டுக்கு வந்து இந்த மிஸ் ஆன ரோபோட் நெஸ்டன் 10 ரோபோட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அட்வான்ஸ்டு ஃபிசிக்கல் நாலேஜ் வந்து இருக்குது. ஸோ அதனால ஒரு அட்வான்ஸ்டு ஃபிசிக்கல் நாலேஜ் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு கமாண்ட் பண்ணுறாங்க. என்ன கமாண்ட் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகிடுச்சு, ஸோ ஹியூமன்ஸை வந்து ஹெல்ப் பண்ணணும், ஹியூமன்ஸ் இப்போ வந்து டேஞ்சரில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சத்தமாக இவங்க சொன்னதுமே இந்த ரோபோட் வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த 62 ரோபோட்டில் இந்த ஒரே ஒரு ரோபோட்டை என்ன செய்யுது, அப்படியே மூவ் ஆகி வந்து வருது. ஸோ இந்த மூவ் ஆகி வந்த ரோபோட் தான் வந்து எந்த ரோபோட், இந்த நெஸ்டன் ரோபோட். ஸோ அப்படி இந்த ரோபோட்டை வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியுடைய டைட்டில் வந்து எஸ்கேப். இதில் வந்து ஒரு அஃபிஷியல் ரோபோட் வந்து இருக்குது. இன்ஜினியர்ஸ் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து மேக் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய நேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரெயின் ரோபோட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்ப்யூட்டர் மாதிரி வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும், ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் அதோடைய பிஹேவியரெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தை மாதிரி, இட்ஸ் பிஹேவ் லைக் எ பேபி. அண்ட் ரோபோட் வந்து என்ன வந்து சொல்லுது அப்படின்னா, எப்படி வந்து ஸ்பேஸ் ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே வந்து ஐடியா கொடுக்குது. அண்ட் அது வந்து என்ன செய்யுது, ஸ்பேஸுக்கு வந்து போகுது, போயிட்டு திரும்ப என்ன செய்யுது, வேர்ல்டுக்கு வந்து ரிட்டர்ன் வருது. நெக்ஸ்ட் ஸ்டோரியுடைய டைட்டில் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் ஸ்டோரியில் வந்து ஒரு வேர்ல்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கறது மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஃப்ரான்ஸ் உடைய குவீன் அண்ட் ஸ்டீஃபன் பியர்லி. ஸோ இந்த குவீன் வந்து என்ன வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பியர்லி வந்து ஒரு ரோபோட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பியர்லி வந்து தூங்கி அந்த குவீன் பார்த்ததில்ல, சாப்பிட்டு வந்து பார்த்ததில்ல. அதனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த டாக்டர் கால்வினை வந்து இன்வைட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பியர்லி வந்து ஒரு ரோபோட்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த கால்வின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 3 அதுக்கு வந்து இந்த ரோபோட்டுக்கு வந்து 3 லா இருக்குது. இந்த 3 லாயையுமே அது வந்து ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா அது வந்து குட் ரோபோட் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஸோ அது வந்து ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பியர்லி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மீட்டிங்கில் ஒரு ஹியூமனை வந்து அடிக்குது. ஸோ ஒரு மேனை வந்து அடிக்குது. ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷனில் பியர்லி வந்து என்ன ஆகுது, வின் பண்ணுது. ஸோ இந்த ரோபோட் வந்து என்ன பண்ணாது அப்படின்னு நம்ம வந்து ரூல்ஸில் பார்த்தோம், ஹியூமனை வந்து ஹர்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தோம். பட் இது வந்து என்ன செஞ்சிச்சு, ஹியூமனை வந்து ஹர்ட் பண்ணிடுச்சு. லாஸ்ட் ஸ்டோரியுடைய டைட்டில் வந்து எவிட்டபிள் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2052 இப்போது 2024 இல்லையா. ஸோ இந்த 2052 வந்து இந்த வேர்ல்டை வந்து யாரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா,
ஹியூமன், வேர்ல்டு கண்ட்ரோல் பை ஹியூமன். ஃபைனலாக என்ன வந்து சொல்லுறாங்க அப்படின்னா, ஹியூமன் வந்து மெஷினால் வந்து சஃபர் ஆகப்படுவாங்க அப்படின்ட்டு. இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஹியூமன் தான், பட் அவங்க என்ன செய்வாங்க, மெஷின்ஸால் வந்து சஃபர் ஆவாங்க அப்படின்னு வந்து இந்த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் ஸ்டோரியில் வந்து சொல்லி இதை அப்படியே வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் ஐ ரோபோட். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.